வணக்கம். மேற்குறி செய்திகள். வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் படுகொலை செய்யப்பட்ட நரிக்குறவர் குடும்பத்திற்கு அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கியுள்ளார். சிதம்பரம் அடுத்த கீரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவர் வெள்ளிமலை 60 வயதான இவர் தனது குடும்பத்துடன் வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் கோவில் தேரோட்ட விழாவில் வியாபாரம் செய்ய கடந்த 15ஆம் தேதி வந்திருந்தார். கோவில் அருகே சாமி வேடமணிந்து பொதுமக்கள் மத்தியில் காணிக்கை வாங்கினார். அப்போது வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞனுக்கும் வெள்ளிமலைக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த அஜித்குமார் கரும்பினால் அடித்ததில் வெள்ளிமலை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் வீராம்பட்டினம் மீனவ கிராமத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இதனை போக்கிடும் வகையில் வீராம்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் வெள்ளிமலை குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறி சுமார் 25,000 ரூபாய் நிதி உதவியை வழங்கினார். இந்த நிகழ்வில் வீராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் கோவில் திருப்பணி குழுவினர், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சுவீரன்பேட் கிராமத்தில் உழவர்கரை தொகுதி செயலாளர் வாகை செல்வன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் 62வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சவரன்பேட் கிராமத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனை அடுத்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் 500 நபர்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உழவர்கரை தொகுதி செயலாளர் வாகை செல்வன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில தலைமை நிர்வாகி முதன்மை செயலர் தேவபொழிலன், அமைப்பு செயலாளர் அமுதவன், பொருளாளர் தமிழ்மாறன், முதன்மை செயலாளர் எழுச்சி பாசறை தமிழ்நாடு புதுச்சேரி பொதினி வளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றதில் தவ்ஹீத் ஜமாத் மாநில துணைத் தலைவர் தாவூத் ஹைசர் தலைமையில் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்தில் துவங்கிய பேரணியானது அண்ணாசாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்றது. பேரணியில் பங்கேற்ற இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தி போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்து கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். இதனை அடுத்து மாதாக்கோவில் அருகே வந்த பேரணி அங்கே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் புதுச்சேரியில் உள்ள இஸ்லாமிய மக்கள், ஆண்கள், பெண்கள் என நூற்றுக்கணக்கானோர் ஒன்று திரண்டு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்கி கோஷமிட்ட வண்ணம் சென்றனர். கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உட்பட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கு பெற்றனர். இதனை அடுத்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பாரதி பூங்காவில் 50 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த செயற்கை நீரூற்று குளத்தினை புதுப்பிக்கும் பணியில் தேசிய கட்டுமான கழகம் ஈடுபட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை மற்றும் கவர்னர் மாளிகை எதிரே உள்ள பாரதி பூங்கா 3 ஏக்கர் பரப்பளவில் 500க்கும் மேற்பட்ட மரங்களுடன் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்கா 1940ஆம் ஆண்டு வரை பிரெஞ்சு போலீசாரின் அணிவகுப்பு மைதானமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. புதுச்சேரி அரசு 1954க்கு பிறகு இந்த பகுதியை முழுமையாக பூங்காவாக மாற்றி அமைத்தது. அதனை அடுத்து சில ஆண்டுகளுக்கு பிறகு பூங்காவின் உட்பகுதியில் 20 மீட்டர் நீளம், 8 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழம் கொண்ட குளம் மற்றும் 5 அடி உயரமுள்ள ஒரு பெண் சிலை கையில் உள்ள குடத்திலிருந்து நீர் கொட்டும் வகையில் செயற்கை நீரூற்று குளம் ஒன்று பூங்காவிற்கு வருபவர்களை கவரும் வகையில் அமைக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வந்த செயற்கை நீரூற்று போதிய பராமரிப்பின்றி பொலிவிழுந்து சிதலமடைந்த நிலையில் 10 ஆண்டுகளாக காட்சி அளித்து வந்தது. தற்பொழுது புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பணிகள் செய்து வரும் தேசிய கட்டுமான கழகத்திடம் புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள் இந்த நீரூற்றை புதுப்பித்து தர கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனை அடுத்து தேசிய கட்டுமான கழகம் தனது சொந்த செலவில் செயற்கை நீரூற்று பூங்காவை முழுமையாக புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இதற்காக குளத்தில் நவீன டைல்ஸ்கள் பதிக்கப்பட்டு வண்ண விளக்குகள் நீரூற்றின் போது ஒளி வீசும் வகையில் பொருத்தப்பட்டு வருகிறது. விரைவில் குளம் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நண்பர்கள் கால்பந்து கழகம் சார்பில் நடந்த கால்பந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பரிசுகள் வழங்கியுள்ளார்.
புதுச்சேரி காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நண்பர்கள் கால்பந்து கழகத்தின் சார்பில் 22ஆம் ஆண்டு சுதந்திர தின கால்பந்தாட்ட போட்டிகள் கடந்த 15ஆம் தேதி துவங்கி சனிக்கிழமை நிறைவு பெற்றது. இந்த போட்டிகளில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களிலிருந்து 32 அணிகள் பங்கேற்று விளையாடின. இறுதிப் போட்டியில் சென்னை ஜிஎஸ்டி சென்ட்ரல் எக்ஸைஸ் அணியும் புதுச்சேரி கால்பந்து நண்பர்கள் கழக அணியும் மோதியது. இந்த இறுதிப் போட்டியில் புதுச்சேரி கால்பந்து நண்பர்கள் கழக அணி 4-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு நடந்த பரிசளிப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளித்து கேடயம் வழங்கி பாராட்டினார்கள். இந்த நிகழ்வில் அரிமா சங்கம் சுரேஷ், பாஜக மாநில விளையாட்டு மன்ற திறன் மேம்பாட்டு அணித் தலைவர் லட்சுமி நாராயணன் உட்பட பலர் பங்கு பெற்று சிறப்பித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி காரைக்காலில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் 62வது பிறந்தநாள் காரைக்கால் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக நிரவை பகுதியில் உள்ள ONGC தொல்காப்பியர் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் தலைமை நிலைய செயலாளர் செல்வசுந்தரம், மாநில செய்தி தொடர்பாளர் பாரிவேந்தன் ஆகியோர் தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்தனர். பின்னர் தொல்காப்பியர் தொழிலாளர் விடுதலை முன்னணி தலைவர் பாரதிவேலு, செயலாளர் தன்ராஜ், பொருளாளர் சிவகுமார் உட்பட தொழிற்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார். முன்னதாக நிரவி திருப்பட்டினம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருப்பட்டினம் கடைவீதியில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை சாணி பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிரதம், தேன், அபிஷேகத்தூள் உட்பட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டதை அடுத்து மகானிற்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மின்துறையை பொது சேவை நிறுவனமாக நீடித்து அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. புதுவை மின்துறையை தனியார் மயமாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை அடுத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்களின் போராட்டங்களை தடுக்க மின்துறையை தொழில்தவா சட்டப்படி பொது சேவை நிறுவனமாக அரசு சார்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. தற்பொழுதைய பொது சேவை நிறுவனம் என்ற அறிவிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை மின்துறை சார்பு செயலாளர் கந்தன் என்கிற சிவராஜன் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு அலுவலகங்களில் சூரிய மின்சக்தியை துவக்க துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி கவர்னர் கைலாசநாதன் குஜராத் மாநிலத்தில் முதன்மை தலைமை செயலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். இந்நிலையில் தான் சமீபத்தில் புதுச்சேரி கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். குஜராத்தை பொறுத்தவரை சோலார் மின் உற்பத்தியில் மின் மிகை மாநிலமாக உள்ளது என்றும் நாட்டிலேயே புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திறனில் குஜராத் முன்னிலையில் இருக்க முக்கிய காரணமாக விளங்கியவர் கவர்னர் கைலாஷ்நாதன். இந்நிலையில் அவர் தற்பொழுது புதுவையில் சூரிய மின்சக்தி உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். இங்குள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் சூரிய சக்தி மின் உற்பத்தியை துவக்க உத்தரவிட்டுள்ளார். இதனை அடுத்து இதுகுறித்து விரிவான திட்ட மதிப்பீடு அறிக்கையை தயாரிக்கும் பணியை மின்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து அனைத்து அரசு அலுவலக கட்டிடங்களில் சூரிய சக்தி மின் உற்பத்தி விரைவில் துவங்கப்பட உள்ளது. இதற்கான அனைத்து பணிகளும் தற்பொழுது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் படிக்கும் பார்வை குறைபாடுள்ள மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க சமூக நலத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. புதுவையில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் படிக்கும் பார்வை குறைபாடுள்ள மாணவர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இத்தகைய மாணவர்களில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் 200 ரூபாயும், 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 350, 9லிருந்து 10 மற்றும் ITI மற்றும் டிப்ளமோ படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் 400 ரூபாயும், இதர கலை அறிவியல் படிப்புகளுக்கு ரூபாய் மாதம் 600, என்ஜினியரிங் படிப்பவர்களுக்கு மாதம் 800 ரூபாயும் வழங்கப்படும். இதற்கான உத்தரவினை சமூக நலத்துறை சார்பு செயலாளர் ராகினி வெளியிட்டுள்ளார். புதுவை மாநில உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்துவது அவசியம் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உயர்கல்வி நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்து ஒவ்வொரு ஆண்டும் தரவரிசை பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிடுகிறது. நிகழ்வாண்டுக்கான தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி ஜிப்மர் 39வது இடம் பெற்றிருப்பது பெருமைக்குரிய விஷயம் என்றார்.
புதுச்சேரி அரசின் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் உட்பட வேறு எந்த மருத்துவக் கல்லூரியும் பட்டியலில் 50 இடங்களுக்குள் இடம்பெறவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், நாட்டின் முதல் 100 பொறியியல் கல்லூரிகளில் கூட புதுவையிலிருந்து எந்த கல்லூரியும் இடம்பெறவில்லை என்றார். எனவே உயர்கல்விக்கு அதிக செலவினங்களை ஒதுக்கீடு செய்தல், கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்தலாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.